லாக்அப் டெத் அஜித் குமாரோட வழக்குல முக்கியமா பார்க்கப்படுறது என்னன்னா, காவல்துறையுடைய அதிகார ஆணவம் தான் இந்த கொலைக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இதேதான் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இதுக்கு எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னா, அஜித் குமாரோடைய பிரேத பரிசோதனையில தலையில இருந்து கால் வரைக்கும் 18 இடங்கள்ல காயம் இருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கையை பார்த்த உடனே நான் ரொம்பவே அதிர்ச்சியானேன். இது மூலயமா என்ன தெரியுது, தமிழ்நாடு அரசுடைய காவல்துறையுடைய அராஜகம் தான் இதுல தெரியுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு மரணத்துக்கு எது காரணமா பார்க்கப்படுதுன்னா, அஜித் குமாருடைய கழுத்துல ஏற்பட்ட அழுத்தம் தான் இந்த மரணத்துக்கான காரணமா பார்க்கப்படுது. ஆனா போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க, வலிப்பு ஏற்பட்டுதான் உயிரிழந்தாரு சொல்லியிருந்தாங்க. அதுவே பொய் அப்படின்றது தெரியுது. இந்த ஆட்சியில இதே மாதிரி 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே பொறுப்பேற்க வேண்டிய கடமை பொம்மை முதல்வர் மு க ஸ்டாலின் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.